தமிழகத்துக்கு தோதான தமிழக நலனுக்கு அக்கறையான விஷயங்களை பிஜேபி கொண்டு வர மாதிரி நமக்கு தெரியல. கண்ணு கட்டின வரையும் ஒன்றும் தெரியல. கரெக்டாக அதை ஒத்துக்கிறீங்களா? பிஜேபி 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 11 வருடங்கள் தமிழகத்துக்கு அற்புதமான திட்டம் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. எல்லா மேடைகளிலுமே சங்கி கூட்டங்கள்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக. இது எலெக்ஷன் டிராமாவா? எலெக்ஷன் டிராமாங்கிறதும் அதில் இருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய, இந்தியாவிலே எதிர்க்கக்கூடிய முக்கியமான கட்சியா திமுக இருக்கு. தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. தமிழகத்துல எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் இங்க இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சோ அதை தீவிரமா கையில எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் தீவிரமா கையில எடுக்கிற மாதிரி திருப்பரங்குன்ற லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பை அந்த அணியை உருவாக்கி கொடுக்குது. ஆனா இது மாநில அரசியல் தானே, இது ஸ்டாலின் வேணுமா வேணாமன்ற அரசியல் தானே, இதுல எதுக்கு பாஜக வருது? அதான் சொல்றேன், உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா வேணாமங்கிறது அரசியல் தான். பிஜேபி களத்துல இல்லைன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க மத்தியில தானே இருக்காங்க, இங்க என்னன்னு கேட்க முடியாது. கூட்டணியில ஆட்சியில வந்து அவங்க இதை செய்வாங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா செய்வாங்க. இன்னைக்கு ஆட்சியிலே இல்லை தமிழகத்தில், இன்னைக்கு எடுத்துக்கோங்க, மத்தியில தானே இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க திருப்பரங்குன்ற இஷ்யூ? நீங்க நூற்றாண்டு முன்னாடி போறீங்க, நான் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி போறேன், 2000 வருஷம் முன்னாடி போறேன், இங்க மதம்னு ஒண்ணு இல்லைன்றாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா எல்லா கோயிலும் அடிச்சிடலாமா? பட் திமுகவுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பு மட்டுமே கை கொடுத்துருமா? ஒவ்வொரு எலெக்ஷன் 2021 கை கொடுத்துச்சு, மக்களவையில மாநிலங்களவையில கை கொடுத்துச்சு, இனி வரக்கூடிய நாட்களில் கை கொடுக்குமா? திமுக அதை கையில் எடுத்து வெல்வதற்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துறது. அமைதியாவது இருக்கணும். திமுக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அமைதியாவது இருக்கணும். மேஜர் டேர்னிங் பாயிண்ட்ல சிறுபான்மையினர் வந்து எப்போதுமே திமுக ஹெல்ப்பா இருந்திருக்கு. அந்த ஓட்டு வந்து பிஜேபி எந்த கூட்டணி எகென்ஸ்டாகோ அதுல வந்து சிறுபான்மையினர் வாக்கு பெரிதளவில் இருந்திருக்கு. ஆனா இந்த தடவை 3ஆவதா 4ஆவதா ஒரு ஆள் இருக்கிறதுனால இங்க சிறுபான்மையினர் வாக்கே பெரிய பிரச்சனையா திமுக இருக்கு. சிறுபான்மையினர் வாக்கை வந்து விஜய் வாங்குவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? விஜய் தானே மீன் பண்றீங்க பண்ணட்டாமா? அப்போ அது ஒரு இமேஜ், அது ஒரு பெர்செப்ஷன். ஓகேவா? விஜய் வாங்குவாருங்கிறது ஒரு கணிப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கணிப்பை உண்மையாக்குவதற்கு விஜய் என்ன செஞ்சாருங்கிற கேள்வி வருதுல்ல. சிறுபான்மையினருக்காக என்ன பேசினாருங்க? 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் முன்னிறுத்தது வந்து யங்ஸ்டர்ஸாக நிறுத்தினாங்க அப்படின்னா திமுக சைடு உதயநிதி ஸ்டாலின் முடிஞ்சளவு பரப்புரை எல்லாமே அவர் தான் பண்ணுவாப்புல. இங்கிட்ட விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், இந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக அந்த பக்கம் இருக்கு. 4 முனை போட்டி அமைந்தால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகபட்சம்? இன்றைய சூழல்ல திமுகவுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதே மறுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்னு பிஜேபி அதிமுக பக்கம் இருப்பது திமுக ஒரு சாதகம். இன்னொன்னு வந்து திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் நேர அதிமுக போக வேண்டியது இந்த பக்கம் வருதுங்கிறது, அதுவும் திமுகவுக்கு தான் சாதகம். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு விஷன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுகவும் சமூக நீதியும், வாழும் இளம் பெரியார் இளைஞரணி மாநாட்டில் வந்து பேசுறது வந்து பயங்கர சர்ச்சையா, மற்ற கட்சிகள் ஒரு சில பேர் குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவில் சமூக நீதினு ஒன்று இல்லவே இல்லை, ஏன்னா குடும்ப அரசியல் பண்றவங்களுக்கு என்ன சமூக நீதின்ற மாதிரி பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கு. இதனை பற்றி உங்களோட கருத்து என்ன? திமுகவுக்கு உள்ள சமூக நீதி இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் திமுகங்கிறது சமூக நீதி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. சமூகத்தில் என்ன நடந்திருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம மறக்கவே முடியாதுல்ல. திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, இங்கே சமூக நீதினு ஒன்று ஒரு விஷயம் நிகழ்ந்ததற்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க தொடர்ந்து 69% இடஒதுக்கீடு வரைக்கும் வந்ததற்கு திமுகவும் முக்கியம், அதிமுகவும் முக்கியம் இல்லையா? எல்லாருமே அந்தந்த காலங்களில் அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணியிருக்காங்க. களத்துக்கு வெளியே பெரியார்லேருந்து ஆரம்பித்து பிபி சிங்லேருந்து அங்கிருந்து துவங்கி களத்துக்குள்ளே இருந்து வெளியே இருந்து அரசியல் களத்தில் இல்லாமல் சமூக களத்தில் இருந்து போராடியவங்க எக்கச்சக்கமான பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது முறைப்படி நடந்து அந்த அனுபவம், அந்த உரிமை, அது பலன்லாம் கிடையாது, அந்த உரிமை நமக்கு வந்து சேருவதற்கு திமுகவோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் எப்படி மறக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த திமுகவுக்கு சமூக நீதிக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேச முடியாது. ஸோ அதை நான் மறுக்கிறேன். நிறைய சம்மந்தம் இருக்குது. அவங்க தைரியமாக சமூக நீதி கட்சின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். விமர்சனம் இருக்கான்னா விமர்சனங்களும் இருக்குது. பட் கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா அப்படின்னா, கட்சிக்குள்ள கலைஞர், ஸ்டாலின், இப்போ அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி இளம் பெரியார் அப்படிங்கிற அளவுக்கு போய் வாழும் இளம் பெரியார் அப்படிங்கிற லெவலுக்கு போய் அவரை முன்னிறுத்துறாங்க அப்படின்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. கட்சியில் இது நம்முடைய கட்சி, நம்ம தான் தலைமை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. முதல்வர் வேட்பாளர் நம்ம தான், கட்சி தலைவர் நம்ம தான், நம்முடைய வாரிசு தான் தொடர்ந்து இருக்கணுங்கிறது அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போ இதை ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளுக்குள் புரட்சி ஏற்படுத்துவதோ கிளர்ச்சி ஏற்படுத்துவதோ இல்லை வெளியே வர வேண்டியதோ யாருடைய வேலைனா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க. கரெக்டா? கட்சிக்குள்ளே இருக்கணும்னு ஒத்துக்கிட்ட அமைதியாக இருக்குது. அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை? இல்லை, ஆனால் அவங்க பிள்ளைகளுக்குன்னா கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள்ன்ற ஒரு கேள்வி வருதுல்ல, அதை வந்து இன்னைக்கு தாவைக்க கூட்டத்தில் கூட குற்றச்சாட்டாச்சு. நான் தான் சொல்கிறேன், கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதை ஏற்றுக்கொண்டு தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா ஏவாவேலு பேசுகிறாரு வாழும் இளம் பெரியார்னு, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சீனியர் இன்
திமுக. அதிமுகவில் அமைச்சரவையில் இருந்து திமுக அமைச்சரவைக்கு வந்தவர். தமிழக பாலிடிக்ஸில் ரொம்ப சீனியரானவர். அவருக்கே பிரச்சனை இல்லைங்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கும். தொண்டர்கள் வந்து அதாவது கட்சியில் மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்களை தாண்டி இப்போ ஏன் பேசுகிறாருன்னா அவருடைய பையனும் களத்தில் இருக்கிறார் அரசியலில். அடுத்தது அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நிறைய சீனியர் லீடர்ஸோட அடுத்த கட்ட வாரிசுகள் எல்லாம் பொறுப்புகளில் இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க. நான் என் பையனை முதலமைச்சர் ஆக்குவேன், அதுக்கப்புறம் என்னுடைய பேரனை முதலமைச்சர் ஆவார், அல்லது அவரும் முதலமைச்சர் ஆவார், நாங்கள் வரிசையாக முதலமைச்சர் ஆகிறோம், நீங்கள் வரிசையாக அமைச்சர் ஆயிருங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்கங்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அது என்னது? இந்த கட்சி இவ்வளோ பேசிட்டு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட கட்சி நான் திமுகன்னு மட்டும் இல்லை, கட்சிகள் மொத்தமே உங்களுக்கு வந்து நிறுவனம் மாதிரி ஆயிடுச்சு. மதிமுக, பாமக எல்லா கட்சிகளும் எடுத்துட்டாலும் தேமுதிக வரைக்கும் அந்த ஒரு நிறுவனத்தை எல்லா கட்சியும் அதுதான். இன்னைக்கு இவ்வளோ பேசினாரு வைகோ, என்ன பேசிட்டு வெளியே வந்தார், என்ன நடந்துச்சு அங்கே? சீமான் எவ்வளோ பேசினாரு, அங்கே என்ன நடக்குது? அவருடைய மனைவி மைத்துனர் எல்லாரும் கட்சிக்குள்ள பொறுப்பில் இருக்கிறாங்க, போட்டியிடுறாங்கன்னு ஒன்று நடக்குது இல்லை. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம்ங்கிற செட்டப்பில் தான் எல்லா கட்சியுமே இங்கே செயல்படுது இல்லையா? நாளைக்கு விஜய் கட்சியில் மட்டும் அவருடைய மகன் வரமாட்டான்னு என்ன உத்தரவாதம் நம்மளால் இப்போ சொல்ல முடியும்? நாளைக்கு வந்துட்டாரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு நம்ம விஜய் அவர்களை சட்டை பிடிச்சி கேள்வி கேட்க முடியுமா? ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எல்லா கட்சிகளுமே அப்படி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் அங்கேயே நடக்குது. அப்போது ஒரு நிறுவனத்தில் நம்ம இப்படி வேலை செய்யும் பொழுது முதலாளி முடிவு பண்ணுவார் யார் அடுத்த ஹெட்டுன்னு இல்லையா? நம்ம வேலை தான் செய்ய முடியும். நம்முடைய வேலையை ஒழுங்காக செய்கிறோம், நமக்கு நல்ல ஊதியம் தராங்க, நமக்கு மரியாதை தராங்க, நமக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்குது, சம்பளமும் கிடைக்குது அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போம். இல்லை அது எப்படி? இது ஒரு நிறுவனத்தில் உங்கள் பையனை அடுத்து எம்டி ஆக்குவீங்கன்னா அவர் நிறுவனத்தில் அவர் தான் எம்டி ஆக்க போயிடுவார், அவர் ஒன்றே ஆக்குவாருங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி புரிதலோடு தான் கட்சிகள் இன்னைக்கு செயல்படுது. இது சரியா தப்பாங்கிறது வேற, இப்படித்தான் செயல்படுது. இதை கட்சியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரியாதவங்க வெளியே வருவாங்க. நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத என்னுடைய கேள்வி. நம்ம என்ன, we are helpless. கருத்து சொல்லி யூஸ் இல்லை. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள், ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து சமீப காலமாக ஒரு 3-4 தொடர் மேடைகளில் வந்துட்டு திமுக வந்து வசைப்பட ஆரம்பிச்சிருக்கு. எலெக்ஷனோட நாடகமா இல்லை வந்து உண்மையிலே ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தங்களில் தொடர்ந்து எதிர்கள் திமுக முன்னிறுத்துதா? ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு அப்புறம் எல்லா மேடைகள்லையுமே சங்கி கூட்டங்கள்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக. இது எலெக்ஷன் ட்ராமாவா? எலெக்ஷன் ட்ராமாங்கிறதும் அதில் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய, இந்தியாவிலே எதிர்க்கக்கூடிய முக்கியமான கட்சியாக திமுக இருக்குது. மாநிலத்தில் முக்கிய கட்சியாக ஓவராலாக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மாநில கட்சிகளை எது ரொம்ப தீவிரமாக எதிர்க்குதுன்னா அதில் முக்கியமான கட்சியாக, முதன்மையான கட்சியாக திமுக இருக்குது. ஸோ அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. எலெக்ஷன் வரும்போது அது இன்னும் தீவிரமாக கையில் எடுப்பாங்க. எலெக்ஷன் ட்ராமாவும் அதில் இருக்குன்னா நான் அதுக்காக தான் சொன்னேன். எலெக்ஷன் வரும்போது அது தீவிரமாக கையில் எடுப்பாங்க. ஏன்னா தமிழகத்தில் எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் இங்கே இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஸோ அதை தீவிரமாக கையில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் தீவிரமாக கையில் எடுக்கிற மாதிரி திருப்பரங்குன்ற லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பை அந்த அணியை உருவாக்கி கொடுக்குது. அப்படி ஒரு இஷ்யூவே கிரியேட் பண்ணலன்னா அவங்க இது இவ்வளோ தீவிரமாக கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. அப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் இருந்துருக்கு, இது எலெக்ஷன் டைம், இதை நம்ம கை வச்சோம்னா திமுக அதை பயங்கரமாக கையில் எடுப்பாங்க, அது அவங்களுக்கே ப்ளஸ்ஸாக அமையும், அமைதியாக இருக்குன்னு தோணணும்ல. ஆனால் இது மாநில அரசியல் தானே, இது ஸ்டாலின் வேணுமா வேணாமன்ற அரசியல் தானே, இதில் எதுக்கு பாஜக வருது? அதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா வேணாமங்கிறது அரசியல் தான். பிஜேபி களத்தில் இல்லைன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. கடந்த ஸ்டாலின் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு 4 வருஷம் என்ன நடந்துச்சு? அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி இருந்து என்ன நடந்து நம்ம பார்த்தோம். இப்போ திரும்பவும் அதிமுக என்றால் அந்த கூட்டணியில் பிஜேபி இந்த முறையும் இருக்கு. அப்போ என்ன நடக்குன்னு ஒன்று இருக்குல்ல. குறைந்தபட்சம் இவங்க போடக்கூடிய விஷயங்களை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிர்ப்பாக கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ மாநிலத்தில் அப்படி அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாத ஒரு சூழலாவது இந்த 5 வருஷத்தில் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் எல்லாரும் ஒத்துக்க வேண்டியது, தமிழகத்துக்கு தோதான, தமிழக நலனுக்கு அக்கறையான விஷயங்களை பிஜேபி கொண்டு வர்ற மாதிரி நமக்கு தெரியல. கண்ணு கட்டின வரையும் ஒன்றும் தெரியல. கரெக்டாக அதை ஒத்துக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். பிஜேபி 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 11 வருடங்களில் தமிழகத்துக்கு அற்புதமான திட்டம் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. மதுரை எய்ம்ஸ் திட்டம் தானே சொல்ல சொன்னீங்க. திட்டம் அது கரெக்டு தான். ஸோ அதான் சொல்கிறேன், அப்படி தான் இருக்குது. அப்போது அதை தாண்டி இயல்பாகவே நமக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, தமிழ் மக்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல. எனக்கு நீட் வேண்டான்னு சொல்கிறேன், பெரும்பான்மையர்கள் வேண்டான்னு சொல்கிறோம், மும்மொழி கொள்கைகள்லாம் எனக்கு 3வது மொழி தேவையில்லைன்னு சொல்கிறோம். நான் மேஜர் ஆஃப் இஷ்யூஸே சொல்கிறேன்.
தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் நீங்க சமஸ்கிருதத்துக்கு இயல்பு நடைமுறையில் இல்லாத வழக்கத்துல இல்லாத ஒரு மொழிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, தமிழுக்கு பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இஷ்யூ. அது போக இந்த மாதிரி இஷ்யூஸ் தேவையில்லாம ஒரு திருப்பரங்குன்றத்தில் போய்ட்டு ஒரு இஷ்யூ பண்ணுறது, மதம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுன்ட்டு ஏதாவது ஒரு வகையில் கட்சியில் இருக்க பொறுப்பில் இருக்கிறவங்க மதமாற்றம் ஒரு மதமாற்றத்தில் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது மதமாற்றத்தில் ஒரு குழந்தை இறந்து போச்சுங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்ப முயற்சி செய்தது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இங்கே இயல்பாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையை சிதைக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க மாதிரியே தோணும். மத்திய அமைச்சர் சொல்றாரு சார், சனாதன தர்மத்தை எதிர்க்கிறதுல ஒரு முற்றிலும் இருந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. உண்மைதானே? அந்த கிரெடிட்டை சந்தோஷமா எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன் எதிர்க்கிறீங்க, அது நல்லதுதானே அப்படின்னு சொல்றாங்க. சனாதனம்ங்கிறது அவங்கள பொறுத்தவரை நல்லது. நம்ம சனாதனத்தை தான் நம்ம ஒரு விளக்கம் வச்சிருக்கோமே இல்லையா? அவங்க சனாதனம் வேற, நம்ம சனாதனம் வேற. ஸோ சனாதனத்தை எதிர்க்கிறது அவங்க சனாதனத்தை எதிர்ப்பது என்பது இந்து மதத்தை எதிர்க்கிற மாதிரி அவங்க ஒரு இமேஜை கொடுப்பாங்க. இங்க யாரும் இந்து மதத்தை எதிர்க்கல. சனாதனம் இந்து ஒண்ணுன்னு அவங்க சொல்றாங்க. அது அவங்களோட கிளைம். சனாதனம் இந்து ஒண்ணு இல்லைங்கிறதா நம்ம கிளைம். ஓகேவா? இந்து மதத்தை இங்க யாரும் எதிர்த்தா? இந்து மதத்தை எதிர்த்தா இங்க இவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்து மத எதிர்ப்பாளர்கள் திமுக அப்படின்னா இங்க எந்த இந்துக்களுக்கு திமுகவில் பிரச்சனை வந்துச்சு நேரடியாக? எங்கேயாச்சும் இந்து கோயிலில் போயிட்டு வாண்டடா போயிட்டு திமுக போயிட்டு கிறிஸ்தவ கோயிலில் போய் குருசை கொண்டு வச்சாங்களா? இவங்களும் மாதிரி பாபர் மசூதியில் உள்ள கொண்டு போய் வச்சாங்களே, அந்த மாதிரி இங்கே இருக்க ஹிந்து கோயிலுக்கு நடுவில் போயிட்டு ஒரு சிலுவை வச்சுட்டு வந்தாங்களா திமுகவோ திகாவோ? இல்லை, அந்த வேலை செய்யல. எல்லாரையும் அவங்கவுங்களோட உரிமையை கொடுத்து அவங்கவுங்களோட உணர்வை மதிச்சிருக்காங்கல்ல. இங்கே அது நடக்குதா பிஜேபிங்கிறத நமக்கு கேள்வி வரும். அப்போது இதை அவர்கள் செய்யாத பொழுது அவங்க மத்தியில் தானே இருக்காங்க, இங்கே என்னன்னு கேட்க முடியாது. கூட்டணியில் ஆட்சியில் வந்து அவங்க இதை செய்வாங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக செய்வாங்க. இன்னைக்கு ஆட்சியிலே இல்லை தமிழகத்தில். இன்னைக்கு எடுத்துக்கோங்க, மத்தியில் தானே இருக்காங்க, தமிழ்நாட்டில் இல்லைல்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பரங்குன்ற இஷ்யூவில்? கோர்ட் நீதிபதியே அவங்க பக்கம் தான். அதான் சொல்கிறேன், நீதிபதி அவங்க பக்கம் தான் இருக்கிறாரு. அதில் ஏதாவது நியாயம் இருக்குதா? காலங்காலம் இருந்தால் எத்தனை காலங்காலமாக இருந்தது? காலங்காலமாக இருந்ததுன்னா காலமாக பண்டைய காலத்தில் நீங்கள் எதற்குமே நிலம் உரிமை கொண்டாட முடியாது. அதான் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் எங்களுக்கு என்னங்க? நான் வாழும் காலத்தில் அதை அப்படி தான் பார்க்குறேன். எதுக்கு நீங்கள் பழைய காலத்தில் அதே தான் பாபர் மசூதியில் நடந்துச்சு. இந்த மாதிரி எவ்வளோ நாள் பேசிட்டு இருப்பீங்க? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குமே தெரியல, சாந்தம் கோயில் வாசலில் போய் நின்று இங்கே ஒரு இந்து கோயில் இருந்து அதை இடிச்சு தான் கட்டினாங்கன்ட்டு அர்ஜுன் சம்பத் பேசினார். நான் இப்போ வீடியோ பேசியிருந்தேன். நீங்கள் இதை போயிட்டு நேராக போயிட்டு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடற்கரை மாவட்டங்கள் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாதா கோயில் வாசல்னு பேசிட்டு வாங்கன்ட்டு வரவே முடியாது அவர். அதுதான். ஸோ கேட்பார் கேள்வி இல்லை, இங்கே எல்லாம் போய் பேசிட்டு வந்துடுறது. எதுக்கு இந்த பேச்சு? உண்மையாகவே அப்படி பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன? இப்போ அப்படி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய புத்த கோயில்கள்லாம் இடிச்சு இந்து கோயில்கள் கட்டுறோம்னு சொல்கிறோம்ல, அப்போ எல்லா இந்து கோயிலும் இடிச்சுட்டு புத்த கோயில் கட்டிக்கலாமா திரும்ப? நீங்கள் பழசை தோண்டிங்கன்னா 1000 விஷயம் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு கடத்துக்கு மேலே போய் பார்த்து நீங்கள் அகழ்வாராய்ச்சி வந்துச்சுன்னா இந்து மதம்னு ஒன்று இருந்ததுக்கான எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் இருக்குது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிங்க மதச்சடங்கு இல்லாமல் வாழ்ந்துருக்கிறான். மூத்தோர் வழிபாடு மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த மதத்தையும் ஒழிச்சிடலாமா? ஹிந்து வேணா, கிறிஸ்டின் வேணா, முஸ்லீம், இங்கே தான் மதமே இல்லாத நம்ம கல்ச்சர். நீங்கள் நூற்றாண்டுக்கு முன்னாடி போறீங்க, நான் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன், 2000 வருஷம் முன்னாடி போகிறேன். இங்கே மதம்னு ஒன்று இல்லைன்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா கோயிலும் அடிச்சிடலாமா? முன்னாடி போனால் போயிட்டே தான் இருக்கணும். அதனால் முன்னாடிலாம் ரொம்ப முன்னாடிலாம் போவாதீங்க. வாழும் காலத்தில் என்ன இருக்குதோ அவ்வளோதான். இப்போ திமுக அதை வந்து கடுமையாக கையில் எடுக்குது. பட் திமுகவுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பு மட்டுமே கை கொடுத்துருமா? ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 2021 கை கொடுத்துச்சு, மக்களவையில் மாநிலங்களவையில் கை கொடுத்துச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் கை கொடுக்குமா? அது முக்கியமான ஒரு ஆட் ஆன் வேல்யூவாக வச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக ஒரு டூலாக வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், அவங்க அந்த டூலை எடுத்துக்கிறதுக்கு தோதா இவங்களும் நடந்துக்கிறாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் தரப்பும் திமுக அதை கையில் எடுத்து வெல்வதற்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துட்றது. அமைதியாவது இருக்கணும். திமுக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அமைதியாவது இருக்கணும். எலெக்ஷன் நெருங்கும்போது திருப்பரங்குன்ற ஒரு இஷ்யூ கிளப்புறீங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக மாறும், அல்லது அதை அவங்க தீவிரமாக கையில் எடுக்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கிரியேட் பண்ணும்போது அவங்க அதை இன்னும் தீவிரமாக கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே அது ஒரு ஆட் ஆன் வேல்யூ தான். அதுவும் ஒரு பாயிண்ட். ஒரு கட்சி அரசியலை எலெக்ஷனை எதிர்கொள்ளும் போது அவங்களுக்கு நிறைய விஷயம் கையில் எடுப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயமா அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே போதாது. ஒட்டுமொத்தமாக கடந்த 5 வருட ஆட்சி எப்படி இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு இருக்குது, ஒன்று இங்கே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கான நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதையும் தாண்டி இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்திருக்கு, பெண்கள் பாதுகாப்பில் பிரச்சனை இருந்திருக்கு, தொடர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க, ஒரு முடிவுக்கு வருவாங்க. இயல்பாகவே 5 வருஷம் ஆயிடுச்சுல, அவ்வளோதான். திருப்பி வழக்கம் நமக்கு அதானே மென்டாலிட்டி. மக்கள் நல எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி ஒன்று கிரியேட் ஆகலைன்னா அந்த முறையும் அது நடந்திருக்காது. திரும்ப அதிமுக ஜெயிச்சிருக்காது, மாறி இருக்கும். தமிழக அரசியல் கிழமை இன்றைக்கி மாறி இருந்திருக்கும். சரி, ஃபைன். ஸோ திரும்பவும் ரொம்ப ஈஸியாக
ஓகே தான் 5 வருஷம் அதிமுக ஆண்டாச்சு, திமுக ஆண்டாச்சுல திரும்ப அதிமுக பக்கம் போயிடலாம் அப்படின்னு தான் இயல்பாக தமிழர்கள் மனநிலை அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா திமுக பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் பிஜேபி இருக்குது. இல்லை, ஆனால் மேஜர் டேர்னிங் பாயிண்ட்ல சிறுபான்மையினர் வந்து எப்போதுமே திமுக ஹெல்ப்பாக இருந்திருக்கு. அந்த ஓட்டு வந்து பிஜேபி எந்த கூட்டணி எகென்ஸ்டாகோ அதில் வந்து சிறுபான்மையினர் வாக்கு பெரிதளவில் இருந்திருக்கு. ஆனால் இந்த தடவை 3ஆவதா 4ஆவதா ஒரு ஆள் இருக்கிறதுனால இங்கே சிறுபான்மையினர் வாக்கே பெரிய பிரச்சனையா திமுகவுக்கு இருக்கு. சிறுபான்மையினர் வாக்கை வந்து விஜய் வாங்குவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? விஜய் தானே மீன் பண்றீங்க. பண்ணட்டாமா? அப்போ அது ஒரு இமேஜ், அது ஒரு பெர்செப்ஷன். ஓகேவா? விஜய் வாங்குவாருங்கிறது ஒரு கணிப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கணிப்பை உண்மையாக்குவதற்கு விஜய் என்ன செஞ்சாருங்கிற கேள்வி வருதுல்ல. சிறுபான்மையினருக்காக என்ன பேசினாருங்கிற. ஆட்சிக்கு வந்தா செய்வோம்னு சொல்லுவார். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்ற இஷ்யூல என்ன ஸ்டாண்ட்னே சொல்ல. சிறுபான்மையர் வாக்குகள் முஸ்லிம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்கு. கிறிஸ்தவர்கள் கூட அதுலயும் குறிப்பா ரோமன் கேத்தலிக்ல வச்சுக்கலாம். அவங்க தான் மெஜாரிட்டி கிறிஸ்டியானிட்டியில. ஓரளவுக்கு பிஜேபி மேல என்ன பெரிய பிஜேபிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு அது பெரிய இஷ்யூ இல்லைன்னு கூட கொஞ்சம் மினிமம் எல்லாரும் இல்லை, ஒரு 25% ஆச்சும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு கூட நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் முஸ்லிம்ஸ் வந்து ஒட்டுமொத்த இந்திய அரசியல தான் பார்ப்பாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் நமக்கு என்ன நிலை, பிஜேபி இங்கே இருக்கிறதுனால என்ன நிலை, இவங்க தொடர்ந்து இங்கேயும் வந்தால் நமக்கு என்ன நிலைன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த பாதிப்பு அவங்களுக்கு உண்மையாக புரியுங்கிறதுனால 100% அவங்க வந்து அந்த பக்கம் போக மாட்டாங்க. அப்போ அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் திமுக பக்கம் காங்கிரஸ் பக்கம் நிற்பாங்க. ஸோ இந்த பக்கம் வரணும்னா இவர் என்ன பேசுறாரு என்ன செய்யறாருங்கிறது முக்கியம். வந்தா செய்வாருங்கிறதுலாம் கிடையாது. அப்ப எப்படி திருப்பரங்குன்றம் இஷ்யூவை எப்படி திமுக கையில எடுத்தாங்களோ அதை ரொம்ப தீவிரமா விஜயும் கையில எடுத்துருக்கணும். இன்னைக்கு கூட பேசும்போது பேசினார்ல, நம்ம வந்து பிஜேபி சொல்றாருல, திமுக பிஜேபி ரெண்டையும் பேசுறாருல. ஆனா அந்த விஷயத்தை என் கையில எடுக்கலங்கிற கேள்வி வருது. அப்போ இதுல இவருடைய நிலைப்பாடு என்னங்கிற டவுட் வரும்ல சிறுபான்மையினருக்கு. என்ன அமைதியா இருக்கிறாரு, ஒன்னும் சரின்னு சொன்னா சரி ஓகே, இவர் நம்மால் இல்லை அப்படின்னு விட்டுலாம். இல்லை தப்பு பிஜேபிக்கு எதிரான நிலையில் இருந்தாருன்னா ஓகே பரவாயில்ல, நமக்கு சாதகமாக தான் இருக்கான்னு. அமைதியாக இருந்தீங்கன்னா டவுட் வரும்ல, நமக்கு வராது, சிறுபான்மையினருக்கு வரும்ல, பெரிதளவில் வரும். அப்போ அந்த பெர்செப்ஷன் வந்து உண்மை அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு அதில் போகுது அப்படிங்கிறது. போகவே போகாதுன்னு நான் சொல்ல வரல. பெரும்பாலான சர்வேக்கள்ல வந்து அவருக்கு வந்து மேஜர் பாயிண்ட் வந்து அது விஜய் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால அப்படி ஒன்று சொல்றாங்க. அப்படின்னா சீமான் அவர்களும் கிறிஸ்டின் தானே? சீமான் அவர்கள் ஒரு கிறிஸ்தவரா அப்படிங்கிறதே வந்து அவரே சொல்லிக்கிறது இல்லை இல்லையா? அவரே சொல்லிக்கிறது இல்லை. ஸோ தன்னை ஒரு மதம் சார்ந்தவராகவும் ஒரு ஜாதி சார்ந்தவராகவும் அவர் பெருசாக அடையாளப்படுத்தினது இல்லை. அங்கங்கே பேச்சுக்களை சில விஷயங்கள் வெளிப்படுமே தாண்டி அப்படி தன்னை அடையாளப்படுத்தலை. விஜயும் அடையாளப்படுத்தலை. ஆனால் விஜய் ஒரு கிறிஸ்தவர்னு எல்லாருக்கும் தெரியுது. அதனால சிறுபான்மையர் அங்கே ஓட்டு போடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஸோ அதில் முஸ்லீம்ஸ் ஓட்டு பெருசாக வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க விஜய் வந்து தங்களை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே பாதுகாப்பு வேணும். அவங்களுக்கு எண்ணம் முஸ்லீம்ஸ் மட்டும் தமிழக அரசியலை வேற மாதிரி, ஒவ்வொரு எலெக்ஷனை வேற மாதிரி கணிப்பாங்க. முஸ்லீம்ஸ் எப்போவுமே இந்தியாவோட சேர்த்து தான் கணிப்பாங்க. அது தமிழ்நாட்டு அரசியலாக இருந்தாலும் சரி, இந்திய பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மாநிலங்களவே பார்க்க மாட்டாங்க, மொத்தம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தான் கணிப்பாங்க. ஸோ அதனால முஸ்லீம்ஸ் வாக்குகள் பெருசாக வரும்னு நம்பல. கிறிஸ்தவ வாக்குகள் வந்து நான் அதை முன்னாடி சொன்னேன், கிறிஸ்தவர்களுக்கு இயல்பாகவே இந்த இவ்வளோ அச்சம் இல்லை. அச்சப்பட வேண்டியவர்கள் தான், ஆனால் அவ்வளோ அச்சம் இல்லை. அவர்களும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. லைட்டாக டச் பண்ணி சீண்டு போவாங்க. முஸ்லீம்ஸ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அச்சத்தை வந்து கிறிஸ்தவர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா போப்பாண்டவர் கூட கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் கையாளுவாங்கிறதுனால அவங்க ஓரளவுக்கு சேஃப் தான். அவ்வப்போது சின்ன சீண்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே. ஸோ அதனால அதில் ஒன்று நடக்கும். பட் முஸ்லீம்ஸ் வந்து பெருசாக போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு இப்போதைக்கு திமுக தான் நம்புவாங்க. காங்கிரஸும் இருக்கிறதுனால காங்கிரஸ் மேலே இங்கே திமுக. ஸோ அதுக்கு தான் அவங்க முழுமையாக நம்பிக்கையாக இருப்பாங்க. இது இந்த ஒரு எலெக்ஷன் தானே அப்படின்லாம் அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியா வச்சு தான் கணக்கு எடுப்பாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் முன்னிறுத்தது வந்து யங்ஸ்டர்ஸாக நிறுத்தினாங்க அப்படின்னா திமுக சைடு உதயநிதி ஸ்டாலின் முடிஞ்சளவு பரப்புரை எல்லாமே அவர் தான் பண்ணுவாப்புல. இங்கிட்ட விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், இந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக அந்த பக்கம் இருக்குது. 4 முனை போட்டி அமைந்தால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகபட்சம்? இல்லை, நம்ம ரொம்ப முன்னாடியே கணிக்க வேணான்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே லேட் ஆக முடியாது. கூட்டணிகள் உறுதியாகல. ஆனால் பெரிதளவில் 2-3 கட்சிகளை தவிர பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு. விஜயோட கூட்டணி என்ன ஆகும், டிடிவி வருவாரா, ஓபிஎஸ் வருவாரா அப்படிங்கிற. ஸோ அது ஓரளவுக்கு முடிவானதுக்கு அப்புறமா தான் அது நமக்கு என்னங்கிறத ஓரளவுக்கு முடிவு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்றைய சூழல்ல திமுகவுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதே மறுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஓரளவுக்கு கலகம்சே இல்லைன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆன்டி இன்கம்பன்சியா இருக்கலாம், மூல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கலாம், பெண்களுக்கு எதிரான வரக்கூடிய இஷ்யூஸா இருக்கலாம். இது எல்லாமே திமுக எதிரான
விஷயம்தான். அதெல்லாம் இல்லைங்க கிடையாது. எல்லாத்துக்கு மேலே இயல்பா இங்கே இருக்கக்கூடிய மனநிலையும் ஒன்று இருக்குது. இப்போ என்ன முக்கியமான பிரச்சனை திமுக ஏன் சாதகமாக இருக்குன்னா, ஒன்று பிஜேபி அதிமுக பக்கம் இருப்பது திமுக ஒரு சாதகம். இன்னொன்று வந்து திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் நேர அதிமுகவுக்கு போக வேண்டியது இந்த பக்கம் வருதுங்கிறது, அதுவும் திமுகவுக்கு தான் சாதகம். ஆமா, அதுதானே உங்களுக்கு திமுக விசஸ் அதிமுகனா, அதிமுக விசஸ் திமுகனா உங்களுக்கு ஓட்டு அங்கே போக வேண்டிய ஓட்டு இங்கே வரும், இங்கே போக வேண்டிய ஓட்டு அங்கே போகும். மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே போகிறது பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ மேஜரான ஓட்டுகளே ஆல்ரெடி சீமான் 8% இருக்கிறாரு. அதுல வந்து 90% வந்து அந்த 8% 90% வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் இல்லையா? ஸோ அதுவே பாருங்க எவ்வளவு பெரிய ஆதரவு தான் திமுகவுக்கு இல்லையா? அப்ப அந்த 8% வாக்கும் நீங்க அதிமுக போயிருந்தா யோசிச்சு பாருங்க, போன எலெக்ஷன் என்ன நடந்திருக்கும் இல்லையா? அப்ப இந்த முறை அது போதாதுன்னு புதுசா வர தலைமுறையும் திமுக எதிரான மனையில் இருக்கும்போது அதையும் விஜய் எடுக்க போறாரு. ஆல்ரெடி அங்கங்கே புதுசா உருவான எதிர்ப்பு வாக்குகளும் அதிமுக பக்கம் போகுதா விஜய் பக்கம் போகுதான்னு ஒன்று இருக்கும்போது, விஜய் பக்கம் கொஞ்சம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும்போது, மொத்தமாக அதிமுக பக்கம் வர வேண்டியது சிதறும் பொழுது அது இங்க ஒரு வாய்ப்பை உருவாக்க இல்லை. எதிர்ப்பு வாக்குகள் உடையும் போது திமுக அட்வான்டேஜ். ரொம்ப இயல்பான எளிமையான கணிப்பு தான். பட் எல்லாத்துக்கு மேல இன்னொரு கணிப்பு இருக்கு. எப்படி பார்த்தா நீங்க கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 2%, 1%, 1/2% கூட ரொம்ப முக்கியமான வெற்றிகளை தீர்மானிச்சிடும். இப்போ கடந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து 5000 வாக்கள் குறைவான வித்தியாசத்துல போனது. சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 தொகுதிகள் அந்த மாதிரி மேஜர் இல்ல, ஒட்டுமொத்தமாக 45 தொகுதிகள் வந்து உங்களுக்கு 5000 வாக்களுக்கு குறைவான வித்தியாசத்துல ஜெயிச்சது. ஸோ இப்போ விஜய் வர்றதுனால அந்த 5000 வாக்குகள் அந்த 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 பிரச்சனை இருக்குல்ல, அது இன்னும் அதிகமாகும். நிறைய தொகுதிகளில் அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாகும்போது அது யாருக்கு சாதகமாகுதுங்கிறதும் தெரியாது நமக்கு இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடியே கணிக்க வேணாம். இன்னைக்கு களம் ஓரளவுக்கு திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. சப்போஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் விஜயின் அணியில் இணைஞ்சிட்டாங்கன்னா அது திமுகவுக்கு சாதகம் கிடையாது, திமுகவுக்கு பாதகம் கிடையாது, அது திரும்பவும் அதிமுக தான் பாதகம். அப்போ திமுகவோட வெற்றி இன்னும் உறுதியாகுது. புரியுதா? ஸோ கணிப்பு வந்து அதுக்குள்ள நீங்க இதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் அந்த பக்கம் தான் ஓரளவுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியோ வந்து தான் தோணும். இப்போ வரைக்கும் களம் வந்து திமுக. ஆமா, அதை நம்ம மறுக்க முடியாது. எல்லாருமே ஒத்துக்கிறாங்க தானே இல்லையா? எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க தான். ஸோ அதனால பார்க்கலாம், இன்னும் கூட்டணிகள் ஏதாச்சும் பெரிய சேஞ்சஸ் ஏதாவது நடக்குதா? ஏன்னா திமுக பக்கத்துல இருந்து யாரும் விஜய் பக்கம் போற மாதிரி இல்ல, அதிமுக பக்கம் போறதுக்கு சான்சஸ் இல்லை. நாங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, அமைச்சர்கள் திமுக அமைச்சர் வர இருக்காங்க, அதிமுக அமைச்சர்கள் வர இருக்கிறாங்கன்னு ஒரு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. சார் எப்படி ஏன் வந்து இப்போ இதுவே இன்னைக்கு செங்கோட்டையன் வந்தார்ல, இன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியா இருந்து எடப்பாடி முதலமைச்சர் செங்கோட்டையன் வந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? எப்படி ஒருவர் அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், அடுத்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் அவங்க வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு சீனியர்ஸ் வரணும்? அன்லஸ் பர்சனல் இஷ்யூஸ் இருந்தால் ஒழிய, பர்சனலாக பெரிய மரியாதை குறைவாக இருக்குது, நம்மளை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டுறாங்க, நமக்கு வந்து வேணாம், வெற்றி தோல்வியெல்லாம் வெட்டுருங்க, இந்த கட்சி நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி பர்சனலாக ஒருத்தர் அஃபெண்ட் ஆகி அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் வருவாங்களே தாண்டி ஒரு அரசியல்வாதி வரமாட்டாங்க. ஒரு பியூர் பொலிட்டிஷியன் இருக்காங்களா, அவங்க இந்த மாதிரி களத்தில் திமுகலேருந்து எதுக்கு வரணும்? அடுத்த இந்த எலெக்ஷனில் விஜய் போட்டிட்டு அவர் இப்போ நிறைய தொகுதிகளும் ஜெயிச்சு நல்ல புரட்சி வாக்கும் இருந்தார்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் மாற்றம் நடக்கும். பரவாயில்லையே, நல்லா இருக்கு, போயிடலாம் போலையே, ஒரு எதிர்காலம் இருக்கு. இனி பிரச்சனை, இனி விஜய் நின்றுவாருங்கிற ஒரு தைரியம் வந்துச்சுன்னா அப்போ வருவாங்க, மற்றபடி யாரும் வரமாட்டாங்க. ஆல்ரெடி கூட்டணியாகவும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, விசிகாவுக்கோ கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கோ வைகோவுக்கோ எதுக்கு அங்கே இங்கே வரணும்? என்ன நீடும் இல்லை. வின்னிங் இப்போ நம்ம ஒன்று கணிக்கிறோம், இது மாதிரி தானே அவங்களுக்கு கணிப்பாங்க. வின்னிங் அலைன்ஸ் திமுக அலைன்ஸ் தான் மாதிரி இருக்குது, எதுக்கு தேவையில்ல வின்னிங் அலைன்ஸ்லேருந்து வெளியே போயிட்டு வந்து இது வரைக்கும் ப்ரூஃபே பண்ணாத கட்சியில் போயிட்டு ஏன் நம்ம போய் கூட்டணி போகணும்? கூட்டணி கட்சியில் நினைக்கும் போது ஸோ பெருசாக இந்த தரப்பிலிருந்து கூட்டணி கட்சிகளோ முக்கியமான தலைவர்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸப்ஷனாக எப்போவே 1% நம்ம அரசியல் வச்சுக்கணும், 19% தான் சொல்கிறேன். அந்த 1% என்ன வேணால் நடக்கலாங்கிறது எக்ஸப்ஷனல், அதை விட்டுருவோம். மற்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற ஒரே வாய்ப்பு ஓபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அண்ட் டிடிவி இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் விஜயோடது இருக்கு. ஓபிஎஸ் டிடிவி அந்த கூட்டணியை போயிட்டான்னு வச்சுக்கோங்க, விஜய் இன்னும் டவுன் ஆகிடும் இல்லையா? எலெக்ஷன் நெருங்கும் போது வழக்கம் போல திமுக விசஸ் அதிமுகங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ சரிக்கு சமமான ஒரு இணையான போட்டி இருக்கும். அதனால தான் வெயிட் பண்ண சொல்றேன். இவர்கள் அந்த பக்கம் போகிறது சான்சஸ் இருக்குல்ல, அப்போ இணையான ஒரு போட்டி இருக்கும். ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் கடந்த தேர்தல்களில் இல்லை, அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இப்போ அந்த வாக்கு சதவீதம் அங்கே ஆட் ஆகும்போது பிஜேபி எல்லாம் தாண்டி பர்சன்டேஜ் கணக்கு ஒன்று நம்ம பார்க்கணும். பிஜேபி அகேன்ஸ்ட் எல்லாம் ஓகே தான், ஆனாலும் ஒரு வாக்கு இருக்கு, இவங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கு, அந்த கணக்கு பார்த்தா ஜெயிச்சிருவாங்க போல இருக்குங்கிற மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ அப்போ ஒரு ஒரு சரிசமமான போட்டி வந்துருமோ நம்மளால கணிக்கவே முடியாத சூழல் உருவாகும். என்ன வேணால் நடக்கலாம் ரிசல்ட்டில். ஸோ அதனால இப்போ கணிக்கிறதும் கொஞ்சம் ரொம்ப முன்கூட்டியே கணிக்கிறதா, வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு
இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணலாம் அட்லீஸ்ட். பல்வேறு அரசியல் கேள்விக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம், தேங்க்யூ.